Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல B.Ed ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்டான அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்ல இருந்து யூனிட் 2ல இருந்து ஃபியூ டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் இன் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் அண்ட் செகண்ட் வந்து கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் CCEனா என்ன அப்படின்றத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முந்தி காலத்துலலாம் வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓரெல்லாம் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்டு அதுலேருந்து நாலேஜை வந்து கெயின் பண்ணிப்பாங்க. பட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்சில் வந்து அப்படி கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எல்லா விஷயமுமே பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். அந்த பேசிக்கு மேலே அவங்களே அவங்களோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இல்லை வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறது, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டே அவங்களோட நாலேஜை வந்து எப்படி ஒரு பில்டிங் வந்து நம்ம கீழ இருந்து பேஸ்ல இருந்து மேல கன்ஸ்ட்ரக்ட் பண்றோமோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நாலேஜை அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது, அவங்களே வந்து லேர்ன் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச். நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிளாஸ் ரூம். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிளாஸ் ரூம் வந்து எப்படி இருக்கும் அண்ட் அதை வந்து டீச்சர்ஸ் எப்படி அசஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி. பீப்புள் வந்து எந்தெந்த வேலையெல்லாம் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி படிக்கிற ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம். அண்ட் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நாலேஜை வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவும் வேற இன்னும் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் மூலியமாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர் வந்து கிளாஸில் ஓரலாக டீச் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களே திங்க் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை சொல்ல வைக்கிறது. அது வந்து கொஸ்டின் கேட்கறது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் யோசிச்சு அவங்களோட நாலேஜை வந்து அவங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டீச்சர் வந்து கொஸ்டின் கேட்கறது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறான் அப்படின்றதையும் வந்து அப்சர்வ் பண்ணி அவனோட லிசனிங் ஸ்கில் எந்த மாதிரி இருக்கு அண்ட் அவன் வந்து கிளாஸ்ல எப்படி ஆக்டிவாக இருக்கிறான் அப்படின்றதையும் அப்சர்வ் பண்ணி அவனை வந்து அசஸ் பண்ணுறாங்க. செகண்டாக என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களே நிறைய கொஸ்டின்ஸை வந்து கேட்க வைக்கிறாங்க. இன்கொயரி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஓனாக கொஸ்டின்ஸ் பில்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கேட்க வைக்கிறது மூலியமாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அவங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்கிறாங்க அவங்களே. அப்பவும் அந்த டீச்சர் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் வந்து. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து டீச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலியமா, அதுக்கப்புறம் வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா டீச் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய கேம்ஸ் அண்ட் டிபேட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து டீச்சர்ஸ் டீச் பண்ணுறது மூலியமா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்து அவங்களே கெயின் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய குரூப் ஒர்க்கை ப்ரமோட் பண்ணுறது அண்ட் வந்து அந்த குரூப்பாக ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸும் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் வந்து அசஸ் பண்றதுக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிளாஸ் ரூம் அண்ட் அசஸ்மெண்ட். அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆக்டிவா அவங்களோட நாலேஜை வந்து அவங்களே இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து அசஸ் பண்றதுக்கும் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த அசஸ்மெண்ட் இன் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச்ல வந்து 3 மெயின் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேர்னிங் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ். அதாவது வந்து டீச்சர்ஸ் மட்டும் லேர்னிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கு. செகண்ட் வந்து லேர்னர் ஹேஸ் ப்ரையர் நாலேஜ். அதாவது வந்து எல்லாத்துக்குமே வந்து பேசிக் நாலேஜ் அப்படின்றது இருக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்த புதுசாக லேர்ன் பண்ண போறனாலும் அதோட பேசிக் நாலேஜ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேசிக் நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜுக்கு மேல அவங்களே வந்து இன்னும் அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்க நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் வந்து செகண்ட் பாயிண்டா இருக்கும். தேர்ட் வந்து த லேர்னர் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஓன் லேர்னிங். லேர்னர்ஸ் வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து தேர்ட் பாயிண்டா வந்து இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அசஸ்மெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து லேர்னர் சென்டர். அதாவது வந்து இது வந்து கற்றோர் மையமா இருக்கு. ஃபுல்லாவே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் ஸ்டைல் எப்படி இருக்கு அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அசஸ்மெண்ட் இருக்கு. செகண்ட் வந்து ப்ராசஸ் ஃபோக்கஸ். அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்க அண்ட் வந்து அவங்க வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றாங்க அண்ட் வந்து அவங்களோட நாலேஜ் எப்படி கெயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது ஃபுல்லாவே ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அண்ட் வந்து ஆத்தென்டிக் டாஸ்க். இதுல வந்து நிறைய டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிக்க வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய மீனிங்ஃபுல்லான ஒரு லேர்னிங்கா வந்து இது இருக்கு.
ஒன் வந்து மல்டிபிள் மோட்ஸ், அதாவது வந்து நார்மலா ஓரல் அண்ட் ரிட்டன் அந்த மாதிரி இல்லாம நெறைய ப்ராஜெக்ட், குரூப் ஒர்க் அண்ட் டிஸ்கஷன்லாம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அசஸ்மென்ட்ல வந்து குடுக்குறாங்க. ஃபைனலா வந்து ரிஃப்ளெக்டிவ், ஸ்டூடண்ட்ட வந்து திங்க் பண்ண வைக்கிறாங்க. எதுக்காண்டி அவங்க லேர்ன் பண்றாங்க? எப்படி லேர்ன் பண்றாங்க? அதனால அவங்களுக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திங்க் பண்ண வச்சு அவங்களோட லைஃப்ல வந்து அத வந்து ரிஃப்ளெக்ட்டும் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அசஸ்மென்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கன்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். ஃபர்ஸ்ட் எல்லாம் எவாலுவேஷன் மதிப்பீடு அப்படின்றது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டேர்ம்ல வந்து ஒரு எக்ஸாம் வச்சு அது வச்சு எவாலுவேஷன் பண்ணாங்க. பட் வந்து இதுல அந்த மாதிரி இல்லாம கண்டினியூஸா எவ்ரிடே ஆக்டிவிட்டியில வந்து எவ்ரிடே கிளாஸ் ரூம்ல அந்த ஸ்டூடெண்ட் எப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து கண்டினியூஸா வந்து தொடர்ந்து ஓவரால் காம்ப்ரிஹென்சிவா வந்து எவாலுவேட் பண்றது தான் வந்து இந்த கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் சிசிஇ அப்படின்றது. சிசிஇ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷனை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009ல வந்து சிபிஎஸ்சிக்கு கீழே வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து ஸ்காலஸ்டிக் அண்ட் கோ ஸ்காலஸ்டிக்காவும் வந்து எவாலுவேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காலஸ்டிக்னா அகாடமிக் வைஸ் அவன் வந்து எந்த மாதிரி படிக்கிறான், அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எஜுகேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து ஓவராலா வந்து இதுல வந்து எவாலுவேட் பண்றாங்க இந்த சிசிஇல. அதுவும் கண்டினியூஸா பண்றாங்க. சிசிஇ கண்டினியூஸ்னா என்னது, ரெகுலரா பண்றது அண்ட் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஆல் ரவுண்ட் ஸ்டூடெண்டோட எல்லா பர்ஃபார்மன்ஸையுமே வந்து இந்த சிசிஇல வந்து எவாலுவேட் பண்றாங்க. சிசிஇயோட காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூஸா வந்து எவாலுவேட் பண்றது, அசஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெகுலரா டே கிளாஸ் நடக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது, அதுக்கு பிறகு வந்து ரெகுலர் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது, அதுக்கு பிறகு அப்பப்போ ஓரல் டெஸ்ட் வைக்கிறது, ப்ராஜெக்ட் கொடுக்கறது, அதுக்கு பிறகு வந்து கிளாஸ் ரூம்ல வந்து குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரிலாம் வச்சு அதுல வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்றா அப்படின்றத வந்து எவ்ரிடே கண்டினியூஸா வந்து அசஸ் பண்றது. அதுக்கு பிறகு வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஓவராலா அசஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அகாடமிக் வைஸ் ஸ்காலஸ்டிக் அவன் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றான், என்னென்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்றான் அப்படின்றத அசஸ் பண்றது. அதுக்கு பிறகு வந்து ஸ்கோ காலஸ்டிக், இதுல வந்து அவனுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் வந்து அவன் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றானா, இல்ல அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்ட்ஸ்ல இருக்கா, இல்ல சோஷியல் ஸ்கில்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்சனாலிட்டி அசஸ் பண்றதும் வந்து இதுல வந்து இந்த சிசிஇல வந்து இருக்கு. சிசிஇ வந்து போத் ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து டியூரிங் த லேர்னிங் அவன் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது அசஸ் பண்றது. அண்ட் சம்மேட்டிவ் அப்படின்றது அட் த எண்ட் ஆஃப் த செம்மா டேர்ம் வந்து நம்ம அசஸ் பண்றது. ஸோ இது வந்து ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுது. இந்த சிசிஇ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷனோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட் பிக்சர், ஒரு ப்ராக்ரஸ் வந்து காமிக்குது. ஸ்டூடெண்ட் வந்து என்னென்ன எபிலிட்டிஸ்லாம் அவனுக்கு இருக்கு அண்ட் வந்து அகாடமிக் வைஸும் வந்து அவனோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் கம்ப்ளீட் பிக்சரை வந்து இந்த அசஸ்மெண்ட் மூலியமா நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேர்னிங்கை வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாமுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாமுக்கு முந்தின நாள் மட்டும் படிக்காம வந்து எவ்ரிடே டீச்சர்ஸ் வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுனால லேர்னிங்கை வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த சிசிஇ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டிடியூட்ஸ், அப்புறம் நிறைய வேல்யூஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பிறகு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அண்ட் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த சிசிஇ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பிறகு வந்து எக்ஸாம் டைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபியர் இருக்கும், நம்ம வந்து எப்படி எழுத போகிறோமா அப்படின்னு சொல்லி அந்த ஃபியர் வராம அவன் கண்டினியூஸா லேர்ன் பண்றதுனால வந்து எக்ஸாம ஒரு தைரியமா ஹேண்டில் பண்றதுக்கு வந்து அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் தான் வந்து இந்த சிசிஇ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷனோட பெனிஃபிட்ஸா இருக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.